அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீன்தார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்க்கும் நாட்டு மக்களே, நாட்டு நண்பர்களே, உங்களுக்கு அன்பான வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடு தெருவிலிருந்து நடமாட ரஹமத்து வாட்சி கடை இப்ராஹிம் ஷா இந்த சேனல் மூலியமாக பேசுகிறேன். வாட்சி கடை இப்ராஹிம் ஷா சேனல் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய கருத்தான செய்திகளையும் நன்மையான காரியங்களை பற்றியும் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன். வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஊராக சென்று வாட்சி ரிப்பேர் பார்க்கக்கூடியவர். நான் சில ஊர்களில் கிராமத்தில் பஸ் ஸ்டாண்டில் வண்டியை போட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ என் மகள் மாறியவும் தாய் மாறியவும் தங்கை மாறியவும் தாய்மார்கள் வந்து என் பக்கத்தில் நின்று இதை என்கிட்ட கேட்பதுக்காக முயற்சி செய்வார்கள். அப்போ அவர்கள் வயிற்றில் கையை வைத்து கொண்டு தடுமாடி நிற்பார்கள். அப்போ நான் யோசனை பண்ணுவேன், எதற்காக அந்த அம்மா ஒரு மாதிரியை பார்க்குறான்றது. அப்போ தான் நான் பிள்ளையை பெற்றவன் எனக்கு தெரியும். அவர்கள் பாத்ரூம் இருக்காண்டு என்னிடத்துல கேட்பதற்கு முயற்சி பண்ணுறார்கள். அப்போ சுற்றி முற்றி அவர் கேட்குறதுக்கு மேலே கையை காட்டும்னு சொல்லி தேடி பார்ப்பேன், அங்கே பாத்ரூம் இருக்காது. அல்லாஹ் எனக்கு அறிவு கொடுத்துருக்கான். எனக்கு அதிகாரத்தை கொடுத்தால் நான் என்ன செய்வேன் என்று இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருந்தால், அதுக்குள்ளே பொருளாதாரத்தை கொடுத்துருந்தால், இப்போ எங்கள் ஊர் ஏர்வாடியில் பஸ்ஸு திரும்பக்கூடிய தண்ணிப்பந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு கட்டுவேன். அங்கே 2 பாத்ரூமு, பெண்களுக்கு 2, ஆண்களுக்கு 2 பாத்ரூமை வைப்பேன். அங்கே இந்த இங்கே இருக்காருல்ல, அவர்களே தவறாக நினைத்துக்கூடாது. அவர்களே அங்கே ஒரு பூக்கடை போட்டு வியாபாரம் பார்ப்பதுக்கும் அரசாங்க சம்பளம், அதிகமான சம்பளம் கொடுப்பதுக்கும், அங்கே அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள ஆளுகளையும் வேலைக்கு வைத்து இதை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் ஒப்படைத்து, பாத்ரூம் போயிட்டு வரப்போகும்போது நல்லா தண்ணி வசதி, வெளியே வந்தவனை மூஞ்சி முகம் கழுவுறதுக்கு தண்ணி வசதி, பஸ்ஸுக்கு ஒரு வியாபாரிகள் போயிட்டு வந்தால் இறக்கி வைத்து மூஞ்சி முகத்தை கழுவவும், பஸ்ஸில் ஏறக்கூடிய முகம் கால் கழுவிட்டு ஏறவும் வந்து இறங்கவும், பாத்ரூம் இல்லையேங்கிற துன்ப துயரம் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் அதிகமாக எந்தெந்த இடத்துல அதிகமாக பெண்கள் ஆள்கள் வந்து நிற்கிறார்கள், அங்கே எவ்வளோ நேரம் நிற்கிறார்களோ ஒரு கணக்கு பண்ணி அந்தந்த இடத்துல பூரா பாத்ரூம் கட்டி அவர்கள் நல்ல முறையில் போகிறதுக்கும் வர்றதுக்கும் அவங்க எந்த சிரமமும் இல்லாமல் இருப்பதுக்காக உள்ள முயற்சியும் ஈடுபட்டிருப்பேன். இதுக்குள்ளே அறிவு சிந்தனை இருக்குது, ஆனால் பொருளாதாரமோ இந்த அதிகாரமோ கிடையாது. இதை வீடியோ பார்க்கும் நண்பர்களே, உங்களால் முடிந்தால் இந்த மாதிரி அக்கா தங்கச்சி இந்த மாதிரிலாம் போய் நின்று அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது, படித்தவனே பொருளாதாரம் உள்ளவரையே ஏதாவது முயற்சி பண்ணி நாட்டு மக்களுக்காக ஏதாவது உதவி செய்யுங்கள். இதை தெரியப்படுத்துக்காக வீடியோ பேசினேன். வாட்சி கடை இப்ராஹிம் ஷா என்றால் சேனல் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய நல்ல காரியங்களை பற்றி தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர்களே, உங்களுக்கு அன்பான வணக்கம்.